நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நீங்க தேவ ஆலயத்தை கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார். பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா? ஆவியானவர் உள்ளத்துல தங்க கூடாதபடிக்கு அசுத்தத்தை கொண்டு வருவான், அருவருப்பை கொண்டு வருவான். ஏன்னா நீங்க தேவ ஆலயமா இருக்கிறதுனால வசனமே தெளிவா சொல்லுது, நீங்க தான் தேவ ஆலயம். அதனால இந்த ஆலயத்தை கெடுக்க தேவையில்லாத குடிப்பழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள், காம விகாரங்கள், தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து கரப்படுத்துவான். ஏன்னா உள்ள இருக்கிறவரை துக்கப்படுத்தும், உள்ள இருக்கிறவரை வெளியே அனுப்பணும். அதனால இந்த ஆலயத்தை உடைக்க பார்ப்பான். இந்த ஆலயத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். டெம்டேஷன் வரும், சோதனைகள் வரும், கரப்படுத்த நீங்க தேடி போக வேணாம். உங்களை தேடி சோதனை வரும், உங்களை தேடி தேவையில்லாத உறவுகள் வரும், உங்களை தேடி தேவையில்லாத நட்புகள் வந்து இது செஞ்சா தப்பில்லையே, ஒரு முறை செய், ஒரு முறை பாரு, ஒரு முறை பண்ணு. யார்கிட்ட சொல்லுவான்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, ஒரு முறை பண்ண தப்பு இல்ல. யாரும் பண்ணாத தப்பா, யாரும் பார்க்காததா, யாரும் விரும்பி செய்யாததா, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை கரப்படுத்த பாப்பா. ஏன்னா தேவ ஆலயம் பிசாசுக்கு கரப்படணும், ஆனா ஆவியானவருக்கு சுத்தமா இருக்கணும். தேவன் தங்குற ஆலயம், இதை பரிசுத்தமா பாத்துக்கணும். இதை சுத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஆவியானவர் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளே வாசமா இருப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹalleluya.